சங்கீதம் அதனுடைய 5வது வாக்கியம். சங்கீதங்கள் 8:5. சங்கீதங்கள் 8:5 அழகான ஒரு வசனம். இணைந்து இணைந்து வாசிப்போமா? இணைந்து வாசிக்கலாம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அதுக்கு முந்தின வசனத்தை ஒன்று பாருங்க. அதுக்கு முந்தின வசனம், மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அடுத்த வசனத்தை பண்ணுங்க. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை, நம்மை பொதுப்படையாக பேசுங்கள். இது மனிதனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, இது மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உரியது. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். மனிதனை கர்த்தர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். அவனை எதனால் மூடினார்? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். அப்போ மனிதர்கள் என்பவர்கள் தேவனால் முடிசூட்டப்பட்டவர்கள். அதனாலதான் நம்ம எல்லாரையும் ஒருவருக்கொருவர் என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். பைபிள் அப்படித்தானே நமக்கு சொல்லி தருது. நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணணுமா? ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கணுமா? ஒருவரை ஒருவர் வாழ்த்தணுமா? ஏன் தெரியுமா? மனிதன் என்பவன் தேவனால் முடிசூட்டப்பட்டவன். அவன் இஸ்லாமியனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, ஒரு இந்து சகோதரனா இருந்தாலும் சரி, ஒரு ஜைன மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, ஒரு புத்த சமயத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, மதம் எதுவாக இருப்பினும் மனிதன் தேவனால் முடிசூட்டப்பட்டவன். இதுக்கு யாராவது மறுப்பு தெரிவிக்க முடியுமா? இல்லை என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். மனிதர்கள் தேவனால் முடிசூட்டப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எவைகளினால் கர்த்தர் அவனை முடிசூட்டினார்? மனிதனை தெய்வம் எவைகளினால் முடிசூட்டி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது 2 வார்த்தைகள் வருகிறது. ஒன்று, மகிமையினால் முடிசூட்டப்பட்டவன். 2, கனத்தினால் முடிசூட்டப்பட்டவர்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு இயல்பாகவே 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, தேவன் தமது மகிமையையும் தேவன் தனது கனத்தையும் என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் வந்துச்சுன்னு சொல்லப்படாது. நீங்க மனுஷனா பிறக்கும் பொழுது இயல்பாகவே உங்களுக்கு ஒரு மகிமையை, கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நீங்கள் யாரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கத்தக்கவர்கள் அல்ல. ஒருவரை ஒருவர் கனவீனம் பண்ணப்படத்தக்கவர்கள் அல்ல. சிலரெல்லாம் அந்த சமயத்தானா ஐயே அவனை அவனை அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்லும். மதத்தின் பெயரால் புறக்கணிக்கப்படுகிற மனிதர்கள் இருக்கிறார். ஜாதியின் பெயரால் புறக்கணிக்கப்படுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். கல்வி தரத்தின் பெயரால் புறக்கணிக்கப்படுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், மனிதாபிமானத்தை அழகாய் உலகத்திற்கு போதிக்கிறது நம்முடைய பரிசுத்த வேதாகம். புரியலையோ? மனிதாபிமானத்தை நமக்கு தெளிவாய் இந்த உலகத்தில் படிப்பது பரிசுத்த வேதாகம். இது ஜாதியை உடைத்து விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்.
அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். விசுவாசிக்கிறவன் அவருடைய பிள்ளை. அவன் இன்னானா 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 என்று சொல்கிற முறையில் பரிசுத்த வேதாகமம் நம்மை படிப்பிக்கவில்லை. ஜாதியின் பெயரில், மதத்தின் பெயரில், நிறத்தின் பெயரில், கல்வியின் பெயரில் நாம் படிப்பிக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த வேதாகமும் மனிதனை மனிதனாக பார்க்கிறது, இன்ன மதத்தானாக பார்க்க சொல்லவில்லை. இது புரிஞ்சவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த பகல் வேளை நாம் கேட்கிற வேத வாக்கியங்களை மிக நேர்த்தியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சமீபத்திலே நான் ஒரு கிராமத்திற்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி போயிருந்தேன். அந்த அந்த கிராமத்திற்கு அந்த கரைக்கு, அந்த ரோடு, மெயின் ரோடு அந்த கிராமத்துக்குள்ளே பயணிக்கிறது. ரோட்டுக்கு அந்த கரைக்கு, கிராமத்துக்கு அந்த கரைக்கு சர்ச் இருக்கு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி போனேன்னா டயர்டாக இருந்துச்சு. அப்போ நான் அங்கே இறங்கி ஒரு டீ குடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் பகுதியில் ஒரு டீ கடை இருந்துச்சு. நான் அங்கே உட்காந்து நிறுத்திட்டு போய் உட்கார்ந்தேன். நான் அங்கே போன உடனே அந்த இடத்துல இருந்தவர்கள் ஒரு சில முதியவர்கள் எழும்பி, ஐயா வாங்க உட்காருங்கன்னு சொல்லி இடம் கொடுத்தார்கள். ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள். ஆனால் நான் இல்லை நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி அவர்களோடு ஒருமித்து அமர்ந்து கொண்டேன். அப்போ அந்த டீ கடையை நான் பார்த்த பொழுது கண்ணாடி கப்பில் 2 வகை இருக்கிறது. கண்ணாடி கப்பில் 2 வகை இருக்கு. ஒன்று இந்த காது பிடிப்பாக இல்லை, அது உள்ள கண்ணாடி கப்பு. இன்னொன்று அந்த கப்பில் பிடி இல்லாத இன்னொரு கண்ணாடி கப். அடுத்து இந்த ஒரு வட்ட பாத்திரம், அதில் கப்பை கமத்தி வைப்பாக இல்லை, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பழைய கடைகளில் இப்படி ஒரு கிண்ணம் இருக்கும், அதில் டீயை ஊற்றி அப்படி கமத்தி நமக்கு தருவாங்க இல்லை, அது என்ன சொல்லுவாங்க? அதுக்கு வட்ட டீன்னு சொல்லுவாங்க. ரைட், சரி. இன்னொரு படத்தில் பார்க்குறேன், சாதாரண சில்வர் டம்ளர் இருக்கு. எத்தனை வகையான கப்புகள்? 4 வகையான கப்புகள். சாசரம் கப்புமா இருக்கு, சாதா சில்வர் கப் இருக்கு, கைப்பிடி இல்லாத கிளாஸ் இருக்கு, கைப்பிடியோட கிளாஸ் இருக்கு. இதுக்கு மேல அவருக்கு பின்னாடி பேப்பர் கப்புன்னு தொங்குது. அப்ப 5 வகையான கப் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்தேன். ஆனா எனக்கு அந்த மனிதர் கைப்பிடி இருக்கிற கப்பை பார்த்து எனக்கு டீ போட்டு தந்தார். குடிச்சுக்கிட்டு நான் காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஊழியத்தை முடித்து விட்டு உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர், சிட்டியில் 1000 பீப்புள் இருக்கிறதும் சரி, இந்த கிராமத்தில் ஒரு 100 பேர் இருக்கிறதும் சரி பாஸ்டர், அவ்வளோ டஃப் இந்த ஊழியத்தில், இந்த இடத்துல ஊழியம் செய்யறது அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன் அப்படி சொல்றீங்க? ஜாதிகளின் பிரிவினை அவ்வளவு இருக்கு இந்த ஊரில். இந்த வீட்டுக்கு போயிட்டு நேரம் இந்த வீட்டுக்கு போக முடியாது, இந்த வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு டைரக்டா இந்த வீட்டுக்கு போக முடியாது. அவ்வளோ பிரச்சனை இந்த ஊருக்குள்ள. ஆமென்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், டீ கடைக்கு போனாலும் ஜாதி பார்த்து தான் பாஸ்டர் டீ கொடுப்பாங்க, அதுக்குன்னே கப்பை பிரத்யேகமாக வச்சிருப்பாங்கன்னார். அப்பந்தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ இங்க திணிசா கப்பு இருந்ததுக்கு காரணம் தோத்திரம் இதுதான்னு புரிஞ்சிட்டு, என்னவோ இருந்த கப்பில், நல்ல கப்பில் எனக்கு டீ கிடைச்சு. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்ல. அல்லேலூயா. ஆனால் சில நேரங்களில் சிலர் ஜாதியின் பெயரில், சிலர் மதத்தின் பெயரில், சிலர் இனத்தின் பெயரில், சிலர் எண்ணங்களின் பெயரில், சிலர் நிறங்களின் பெயரில் என்ன செய்கிறார்கள்? புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது மனிதன் புறக்கணிக்கப்படத்தக்கவன் அல்ல. மனிதனுக்குரிய மகிமையை நாம் மனிதர்களுக்கு கொடுக்கணும். அவன் யாரா இருந்தாலும் சரிம்மா, அவர் யாரா இருந்தாலும் சரி, மனுஷனை மதிக்க தெரிந்தவன் தான் மனிதன். நல்ல மனிதர்கள் அல்லேலூயா சொல்லி இருப்பார்கள். மனிதர்களால் அல்லேலூயா சொல்ல முடியும். மனிதர்களால் அல்லேலூயா சொல்ல முடியும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ளுகிறவன் மனிதன். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணணும். கிறிஸ்தவர்களா பார்த்து கனம் பண்ணுங்க,
கிறிஸ்தவர்களா பார்த்து தேற்றுங்க, கிறிஸ்தவர்களா பார்த்து உதவி செய்யுங்க, கிறிஸ்தவர்களா பார்த்து இதை செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லலையே. பைபிள் என்ன சொல்லுகிறது? மனிதனை தேவன் தேவ தூதர்களிலும் சற்று பேசுங்க, சற்று சிறியவராக்கினார் என்று சொல்லிவிட்டு அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பிறப்பிலேயே முடிசூட்டப்பட்டவனாய் பிறக்கிறான். மனிதன் முடிசூட்டப்பட்டவனாய் பிறக்கிறான். அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிறவரெல்லாம் முடிசூட்டப்பட்ட மன்னர்கள். ஆனா என்ன, நாடு இல்லைன்னு தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிற சில ராணிகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இவர்களெல்லாம் அமீன் தோத்திரம், முடிசூட்டப்பட்ட இளவரசிகள், சின்னவர்கள், முடிசூட்டப்பட்ட மகாராணிகள், முடிசூட்டப்பட்ட மகாராணிகள். இவங்க முறைச்சு பார்க்குறாங்க, நீங்க முடிசூட்டப்பட்ட ராஜாக்கள். இதை ஏற்றுக்கொள்ள மனது இருக்குமானால், ஐயோ சிலர் நினைக்கிறாங்க நான் தான் குளிக்கிறதே இல்லையே, அது எப்படி இருக்கும், அதை பற்றி இங்கே பிரச்சனையே இல்லை. நீ மனுஷன் தானா, ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துரு பார்க்கலாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவு. அல்லேலூயா. தேவன் உங்களை பிறப்பிலேயே உங்களை என்ன செய்திருக்கிறார்? முடிசூட்டி இருக்கிறார். அப்போ நான் ஒருவரையும் புறக்கணிப்பதற்கு எனக்கு தேவன் அனுமதி தரல, ஒருவரையும் வெறுப்பதற்கு தேவன் எனக்கு அனுமதி தரல, ஒருவரையும் அற்பமாய் நினைப்பதற்கு தேவன் எனக்கு அனுமதி தரல. பைபிள் சொல்லுது, ஒருவர் மேலானவர்களாய் என்ன செய்யணும்? எண்ணணும். காரணம், மனிதன் தேவனால் முடிசூட்டப்பட்டவன். அவன் பிறப்பிலேயே, பிள்ளைகள் கவனிக்கணும், பிறப்பிலேயே ஆண்டவர் அவனை மகிமையினால் முடிசூட்டி இருக்கிறார். அவனை பிறப்பிலேயே கனத்தினால் முடிசூட்டி இருக்கிறார். அப்படியானால் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், நான் அற்பமாய் நினைக்கப்படத்தக்கவன் அல்ல, நான் தேவனால் முடிசூட்டப்பட்டவன். நான் யார்? அல்லேலூயா. அதனால இந்த பராக்கா திருச்சபையில் இன்றைக்கு வேத வசனத்தை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அல்லது நேரலையின் மூலமாய் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களை சார்ந்தவர்களோ இல்லையோ, அவனை மனிதனால் கண்டால் அவனை மதிக்க பழகுங்கள், அவனை மனிதனாய் கண்டால் அவனை நேசிக்க பழகுங்கள், அவனை மனிதனாய் கண்டால் அவனுக்கு உதவி செய்ய பழகுங்கள், அவனை மனிதனால் கண்டால் அவனை தேற்ற பழகுங்கள். ஆண்டவர் நம்மை படிப்பித்தது இப்படி தான். பிள்ளைகளே, உங்களை நான் முடிசூட்டினது போல பிறப்பில் மனிதனாய் இருக்கும் அத்தனை பேரையும் நான் முடிசூட்டி வைத்திருக்கிறேன். மனிதன் தேவனால் முடிசூட்டப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல இவர் கலெக்டரா இருக்கிறார், அவரை மதிக்கணும். இந்த சகோதரன் துப்புரவு பணியாளராக இருக்கிறேன், தோத்திரம், அவர் மதிக்கப்படத்தக்கவர் அல்ல. கலெக்டர் அவருக்கு வேலை செய்யலைன்னா அலுவலகம் நாரும், துப்புரவு பணியாளர் அவருக்கு வேலை செய்யலைன்னு சொன்னா ஊரே நாரும். மனசிலாவல்ல? அல்லேலூயா. கலெக்டர் அவருக்கு வேலை செய்யலைன்னா அலுவலகம் நாரும். ஆமே. ஆனா துப்புரவு பணியாளர் தன் வேலையை செய்யவில்லை என்றால் ஊரே நாரும். அப்ப அவரை விட மிக முக்கியமானவர் யாரு தான்? அவ்வளவுதான். அதனால் யாரும் 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 புறக்கணிக்கப்படத்தக்கவர் அல்ல. பைபிள் அதுக்கு அனுமதி கொடுக்கல மக்களே. நம்ம பைபிள் அதுக்கு அனுமதி கொடுக்கல. என்னுடைய வார்த்தைகளை எனக்கு முன்னிருந்து கற்று உருவாக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா பேசுற மக்களே, நம்ம மரிக்கிறது வரைக்கும் மற்றவர்களை மதிப்பதற்கு என் தேவன் கிருபை தருவாரா, நேசிப்பதற்கு கிருபை தருவாரா. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், தீமோத்தேயுவுக்கு போதிக்கும் பொழுது சொல்லுவார், நீ இன்னானிடத்தில் கற்றாய் என்பதை மறவாதே என்பார். நம்மை உருவாக்குகிறவனை பொறுத்துத்தான் உருவாக்கப்படுகிறவர்கள் இருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ இன்னானிடத்தில் கற்றுக்கொண்டாய். இன்றைக்கு பகல்வேளை தேவன் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிள்ளைகளே, மனிதன் பிறப்பில் தேவனால் முடிசூட்டப்பட்டவனாய் இருக்கிறபடியினால் மனிதன் நிராகரிக்கப்படத்தக்கவன் அல்ல, வெறுக்கப்படத்தக்கவன் அல்ல, புறம் கூறப்படத்தக்கவன் அல்ல. ஒருவரை ஒருவர் மேலானவர்களாய், ஒருவரை ஒருவர் சிறந்தவர்களாய் நேசிக்க பழகுங்கள். இப்படி நீங்கள் செய்வீர்களானால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீர்கள். ஆனா பைபிள் சொல்லுது, நம்ம பைபிளை படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் ஒரு முறை யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு ஜெபிக்கும் பொழுது சொல்லுவார், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு
நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படிம்பா. இயேசு ஜெபிக்கும் பொழுது சொல்லுவார், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப இயேசு நமக்கு தந்த மகிமையும் உண்டு நம்மிடத்தில், அது ஒரு க்ளோரி. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மகிமை. அதான் இயேசு சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன். இது தேவனால் தரப்பட்ட மகிமை. ஆனால் இன்னொரு மகிமை இருக்கிறது, நான் பிறப்பிலேயே தேவனால் முடிசூட்டப்பட்டு பிறந்த மகிமை. அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், பிறப்பிலும் நான் மகிமை உள்ளவனாய் பிறந்து வாழ்க்கையில் மகிமையை பெற்றுக்கொண்டு வாழ்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அதுதான் மேன்மை. உலகத்தானுக்கு என்னது? பிறப்பில் உண்டான மகிமை மட்டுமே. ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ தன்னை அர்ப்பணித்தப்பட்ட பிள்ளைக்கு பிறப்பிலும் மகிமை இருக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலும் மகிமை இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ராத்திரி பகல் வேளை என் வார்த்தையை கேட்கிற அனைவருக்கும் சொல்றேன், நமக்கு 2 வகையான மகிமை பெற்றவர்கள். நம்ம யாரு? இரட்டிப்பான மகிமை. சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க, இரட்டிப்பான மகிமை. அதாவது பிறப்பில் மனிதனாய் பிறந்ததினால் ஒரு மகிமை, இரண்டாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்த பொழுது இன்னொரு மகிமை. அப்படி சொல்லலாம்ல, மனிதனாய் பிறந்த பொழுது ஒரு மகிமை, முடிசூட்டப்பட்ட மகிமை, மறுபடியும் பிறந்த பொழுது இன்னொரு மகிமை. அதுதான் இயேசு சொன்னார், என் மகிமையை, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த ரெஃபரன்ஸ் வேணுமா? 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமா ஒன்னு படிங்க பார்க்கலாம். யோவான் 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்ன இவ்வளவு சோர்வா இருக்கிறீங்க? உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ? நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப பிறப்பிலே எனக்கு ஒரு மகிமையோடு பிறக்கிறேன். ஆண்டவர் என்னை மகிமையினால் முடிசூட்டி பிறக்க பண்ணுகிறார். 2, நான் மறுபடியும் பிறக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. மறுபடியும் பிறக்கணும். நிக்கதேமுவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அப்போ என் தாயின் வயிற்றில் பிறந்த பொழுது, மனிதனாய் பிறந்த பொழுது ஒரு மகிமையினால் முடிசூட்டப்பட்டவனாய் பிறக்கிறேன். அதே நேரத்தில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நான் மறுபடியும் பிறந்தேன் அல்லவா? அப்பொழுது ஆண்டவர் இன்னொரு மகிமையை கொடுத்தார். அது யாருடைய மகிமை? பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமை. அல்லேலூயா. அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் மதிக்க மட்டுமல்ல, மதிக்கப்பட வேண்டியவர்கள். என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா. மனிதன் மதிக்கப்பட வேண்டியவன். ஆனா நம்ம பக்கத்தில் இருக்கிறது யார்? உங்க பக்கத்தில் இருக்கிறது யார்? சைட்ல பாருங்க சகோதரி, பேய் இருக்கா பனிச்சம் இருக்கானான்னு பாரு. உங்க பக்கத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தானா? ஞானஸ்நானம் எடுத்தவங்க தானா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தானா? அபிஷேகம் பெற்றவங்க தானா? ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க தானா? அப்ப இவங்கள்ட்ட இன்னொரு மகிமை இருக்குல்ல. அல்லேலூயா. மனிதனுக்கு கிடைத்தது பூமிக்குரிய மகிமை, இயேசுவால் கொடுக்கப்பட்டது பரலோகத்துக்குரிய மகிமை. அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்கள் தோத்திரம் 2 விதமான மகிமை பெற்றவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப 2 கை கூப்பி சொல்லணுமா இல்லையா? நீர் வாழ்க, உன் குடும்பம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உங்களுடைய குடும்பம் வாழ்க. ஏன்னா உமக்கு 2 வகையான மகிமை இருக்கு. மனிதனாய் பிறந்த பொழுது முடிசூட்டப்பட்ட மகிமை, நீர் மறுபடியும் பிறந்த பொழுது தேவனால் உமக்கு கொடுக்கப்பட்ட மகிமை. அதனால தான் சொல்றேன், ஆவிக்குரிய திருச்சபையில் ஆராதிக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிறவர்கள் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, படித்தவனோ படியாதவனோ, அவன் தேவனுடைய மகிமைக்கு சொந்தக்காரன். அவனை ஒரு நாளும் அற்பமாய் நினைக்க கூடாது. நம்மை விட அவர்களை மேன்மையா நினைக்கணும். பிரதர், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 10 ரூபா காணிக்க கூடுதல் கொடுத்துட்டோம்னா அவனை 3 தடவை சாரன்றான். அவன் ஒரு 500 ரூபா கூட பச்சைத்தாள் உள்ள விழுந்துருச்சுன்னா அவன் தோத்திரம் கூட்டத்தின் முடிவு வரைக்கும் சாரன்றான்.
ஆரம்ப ஜபமும் அவனுக்கு தான், இடையில ஜபமும் அவன் தான், கோடி முட்டை போடுறதுக்கும் ஜபம் அவன் தான், எல்லாம் ஜபம். 100 ரூபா போட்டான்ல, 1000 ரூபா போட்டான், நாசமா போனவன தெய்வம் கொடுத்ததுனால தானே போட்டானே. அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள பணத்தின் பெயரால் உனக்கு எவாதிகாரம் கொடுத்தான்? பணமுள்ளவனை மதித்து பணமில்லாதவனை அற்பமாய் நினைப்பதற்கு உனக்கு கனம் கொடுத்தவன் யார்? உனக்கு அதிகாரம் கொடுத்தவன் யார்? பிறப்பில் அவன் யார் தெரியுமாடா? என் பிள்ளை படிக்கல, ஆனா பிறப்பில் அவன் யார் தெரியுமாடா? என் பிள்ளைக்கு பணம் இல்லை, ஆனா பிறப்பில் அவன் யார் தெரியுமாடா? அவன் தேவனுடைய மகிமையினால் அவன் முடிசூட்டப்பட்டவன். அது மாத்திரமல்ல, என்றைக்கு அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு பரலோக மகிமை தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் மகிமை உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனை மதிக்க பழகு, மனிதனை நேசிக்க பழகு, மனிதனை நேசிக்க பழகு. அப்படியானால் நீ ஆண்டவரால் நேசிக்கப்படுவாய். வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்வீர்களோ அதை எனக்குத்தான் செய்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தானே சொன்னார், நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை, வஸ்திரம் கொடுக்கவில்லை. அப்போ உனக்கு கேட்கிற, நீர் எப்பொழுது குளிராக இருந்தீர், நீர் எப்பொழுது பட்டினியா இருந்தீர்? அப்பதான் இயேசு சொல்ல, இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்வீர்களோ அதை எனக்கு செய்கிறீர்கள். அப்படியானால் தேவன் இந்த சபையில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆமென் 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 மகிமையின் பொக்கிஷங்களுக்காக என் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்றேன்ப்பா, நன்றி சொல்றேன். அல்லேலூயா. ஒரு பெரிய சத்தியம் சொல்லியிருக்கேன், எத்தனை பேருக்கு ஒரு ஆமென் சொல்ல முடியும்? இது ஒரு பெரிய சத்தியம். கிறிஸ்தவம் இந்த பூமியில் தெய்வம் வைப்பதற்கு, பரிசுத்த வேதாகமத்தை தெய்வம் பூமியில் எழுதுவதற்கான மிக முக்கியமான நோக்கம் அதுதான். இவ்வளவு நேரம் நான் சொல்லுகிற சத்தியம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறப்பிலே அவன் மகிமை உள்ளவனாக இருக்கிற, பிறப்பில் அவன் மகிமை உள்ளவனாக இருக்கிற, வாழ்விலும் அவன் மகிமை உள்ளவன். மறுபடியும் பிறக்கும் பொழுது யாராய் மாறிவிடுகிறான்? மகிமை உள்ளவனாய் மாறிவிடுகிறான். தெய்வம் பிறப்பில் மனிதனுக்கு கொடுத்த முடிசூட்டப்பட்ட மகிமை என்ன? மனிதனுக்கு எது மகிமை? மனிதனுக்கு எது மகிமை? சொல்லுங்க எல்லாரும், மனிதனுக்கு எது மகிமை? அல்லேலூயா. இப்ப நமக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு, நான் யார்? நான் யார்? மகிமை உள்ளவன். நான் யார்? தேவன் மகிமையானவர். நம்ம சொல்லுவோம், தேவனே நீர் மகிமையானவர் ஆண்டவரே, நம்முடைய தேவன் மகிமையானவர் அப்படி சொல்லுவோம். ஆண்டவர் சொல்ல, இல்லப்பா, நானும் தான் மகிமை உள்ளவன், நீனும் தான் மகிமை உள்ளவன், உன்னையும் நான் மகிமை உள்ளவனாகத்தான் என்ன செய்திருக்கிறேன். அப்ப மனிதனுக்கு தேவன் கொடுத்த மகிமை என்ன? ஒரே ஒரு வசனம் படிக்கலாமா? எல்லாம் சொல்ல நேரம் இல்லை, எப்பொழுதாவது நம்ம ரிப்பீட் பண்ணலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் முடிக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனால் முடிக்க தோணலை. நீதிமொழிகளின் புஸ்தகம் இருக்கா உங்க பைபிள்ல? சரி, 4ஆம் அதிகாரம் எழுதுங்க. 4ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரையிலான வசனம் எழுதுறவங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரையிலான வசனங்கள். சரி, இத பிள்ளைகள் வாசிக்க கேட்போம். ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும், என் வாயின் வார்த்தைகளை நீ மறவாமலும், விட்டு விலகாமலும் இரு, விலகாமலும் இரு. அதை விடாதே, விடாதே. அது உன்னை தற்காக்கும், அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அதன் மேல் இன்னும் நீ பிரியமாக இரு. அது உன்னை காத்துக்கொள்ளும், அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, அதை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும், எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். எதை சம்பாதித்தாலும் என்ன செய்து கொள். எதை சம்பாதிக்க தவறினாலும் புத்தியை சம்பாதிக்க தவறாது. ஏன்னா பணம் ரொம்ப சம்பாதிச்ச பலருக்கும் புத்தி இல்லாததுனால எல்லாத்தையும் இழந்தாங்க. அதனால எதை சம்பாதித்தாலும் எதை சம்பாதிக்க தவறாதிருங்கள், புத்தியை சம்பாதிக்க மறவாதிருங்கள். அடுத்து, நீ அதை மேன்மைப்படுத்து, அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால், அதை நீ தழுவிக்கொண்டால், அது உன்னை கனம் பண்ணும். இதல்ல, இதுவரைக்கும் நம்ம புரிவதற்கு தான் படிச்சேன். என்னுடைய சப்ஜெக்டே 9ஆம் வசனத்துக்குள்ள தான் இருக்கு. அதை படிங்க. அது உன் தலைக்கு, அது உன் தலைக்கு
அலங்காரமான முடியும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பிறப்பில் மனிதனுக்கு தேவன் மகிமையினால் முடிசூட்டுகிறார். மகிமையினால் முடிசூட்டுகிறார். மனிதன் மகிமையினால் முடிசூட்டப்பட்டவன். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியாய் கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அது எது? ஞானம். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் மனிதனுக்கு எது தெரியுமா பிரதர் மகிமை? எது பிரதர் தெரியுமா மகிமை? உன் ஜீவிதத்தில் உனக்குண்டான ஞானம்தான் உன் மகிமை. தெய்வம் மனுஷனை மகிமையினால் முடிசூட்டினார், ஞானத்தினால் முடிசூட்டினார். தேவ பிள்ளைகளுக்கு ஞானத்தினால் முடிசூட்டினார். புரியுதா பிரதர்? நம்ம உலகத்தில், இந்த உலகத்தில் தெய்வம் நமக்கு தந்த ஞானமே இந்த உலகத்தில் தெய்வம் நம்மை முடிசூட்டின மிகப்பெரிய மகிமை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு அவனிடத்தில் இருக்கிற ஞானம் ஒரு மகிமையாக்கும், க்ளோரி. அது ஒரு தேவ பிள்ளையினிடத்தில் இருக்கிற ஞானம் தான் அவனுடைய மகிமை. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், அதனால் தான் முட்டாள் மாதிரி இருக்காதே, அறிவில்லாமல் இருக்காதே. கொஞ்சமாவது அந்த மூளையை பயன்படுத்தி, கொஞ்சமாவது புத்திசாலியா இரு, கொஞ்சமாவது அறிவுள்ளவனா இரு, கொஞ்சமாவது ஞானத்தை சம்பாதி, கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் மனுஷனுடைய ஞானம் மனிதனுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் ஞானமே என் மகிமை. சொல்லுங்க, என் ஞானமே என் மகிமை. பிள்ளைகளை படி 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 படின்னு ஏன் சொல்றாங்க? நீங்கள் மகிமை உள்ளவர்களா இருக்கணும். நீங்க மகிமை உள்ளவர்கள். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் எந்த அதிகாரம் எந்த வசனம்னு கேட்கப்படாது. எங்கேயோ பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்க. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் ஏன் உன்னை படிக்க சொல்லுகிறார்கள்? ஞானம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை. ஞானத்தை எப்படி வருவித்துக் கொள்ளலாம்? ஞானத்தை எப்படி வருவித்துக் கொள்ளலாம்? ஆமென். கல்வியினால், புத்தி சொல்லுதலினால், வாழ்க்கையில் கண்டு கற்றுக்கொள்வதனால் ஞானத்தை வருவித்துக் கொள்ளுகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஞானத்தோடு கூடிய நம்முடைய அணுகுமுறை ஆமென் எப்படி இருக்க வேண்டும்? ஆமென். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனங்கள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, நம்ம என்ன சொல்லணுமா? ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அதை வெள்ளியை போல் நாடி, வெள்ளியை போல நாடி, புதையல்களை தேடுகிறது போல், அதை புதையல்களை தேடுகிறது போல தேடணுமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு மகிமை. ஞானம் உங்கள் மகிமை, ஞானம் உங்கள் மகிமை. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் பேதையை ஞானியாக்குகிறவர் அல்லவா? பேதையை ஞானியாக்குகிறவர் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஞானம் மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமைன்னு நான் படித்தேன். ஆண்டவரே, ஆண்டவரே இன்றைக்கு பகல் வேளை நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இன்னும் ஞானத்தை தருவீராக. பைபிள் சொல்லுது, யாக்கோபு தானே 1:5 தானே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சகலமும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்தில் கேட்டு என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுதுமா. அப்ப ஞானத்தை என்ன செய்யணும்? தேடுங்கள், நாடுங்கள். பைபிள் சொல்லுது, வெள்ளியை போல. சொல்லுங்க அந்த வார்த்தையை, வெள்ளியை போல. பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, தங்கத்தை நாடுகிறதை விட, வெள்ளியை நாடுகிறதை விட, செல்வத்தை நாடுகிறதை விட ஒரு தேவ பிள்ளை எதை நாடணுமா? ஞானத்தை, புத்தியை நாடணும், நாடணும், நாடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை வருது மக்களே. ஆமென். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். என் மகனே, என் ஞானத்தை கவனி, என் புத்திக்கு உன் செவியை சாய். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஞானத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்றேன்,
ஞானத்தை கவனின்னு சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்திலே ஞானத்தை கற்றுக்கொள், ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை சம்பாதி, அதை சேகரித்துக்கொள், அதை சேர்த்துக்கொள். சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில பிள்ளைகளுக்கு சொல்றேன், சில அனுபவம் உள்ளவர்கள் நம்மிடத்திலே சொல்லுகிற சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தேவையானது, ரொம்ப தேவையானது. அக்கா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அண்ணன் சொல்லுவாங்க, அனுபவம் உள்ள ஊழியர்கள் சொல்லுவாங்க, இது வேணாம், இதை செய்யாத, இது வேணாம் என்று சொல்லும் பொழுது நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், என் உரிமையில் தலையிடுகிறார்கள், என் வாழ்க்கையில் தலையிடுகிறார்கள், என் விருப்பு வெறுப்புகளில் தலையிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஐயா, ஜீவிதத்திலே அனுபவத்தை விட ஆசிரியர்கள் வேற எவரும் இருக்க முடியாது. நான் சொல்ற வார்த்தை உண்மைதானே? அனுபவம் உள்ளவர்களை விட, ஜீவிதத்தின் அனுபவத்தை விட சிறந்த ஆசிரியன் எவனும் இருக்க முடியாது. அதனால தான் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தெய்வம் தந்த ஞானம், தந்த ஞானம் நமக்கு தேவன் கொடுத்த மகிமை. பிறப்பில் முடிசூட்டப்பட்ட ஞானமும் உண்டு, தேவனால் நமக்கு அருளப்பட்ட தேவ ஞானமும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நமக்கு தெய்வம் தந்த மகிமை என்ன? ஞானம் என்ற மகிமை. சொல்லுங்க, ஞானம் என்ற மகிமை. அல்லேலூயா. இந்த இடத்துல இப்படித்தான் இருக்கணும், இந்த இடத்துல இப்படித்தான் பேசணும், இந்த இடத்துல இப்படித்தான் இருக்கணும், இந்த இடத்துல இவ்வளவு நேரம் தான் இருக்கணும், இந்த இடத்துல பணம் செலவிடலாம், இந்த இடத்தில் பணம் செலவிடக்கூடாது. பிள்ளைகளை புத்தியால் நடக்கணும். எப்படி இருக்கணும்? புறாவை போல கபடற்றவர்களாயும் பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்றீங்களா? பாம்புக்கு காது இருக்கா? நான் பார்த்ததில்லை. நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லதான் இல்லைன்னு பலரும் சொல்றாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? பாம்புக்கு காது கிடையாது. ஆனா வயிற்றில் இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ் இருக்குல்ல, அந்த அதிர்வினால் தனக்கு வருகிற ஆபத்துகளை உணர்ந்து கொள்ளுமா. நமக்கு சொலவு மாதிரி இருக்கு. சேவலையில நம்ம திரும்பினா அது ரீதாபுரத்தில் திரும்புது வித் இண்டிகேட்டரோட. இவ்வளோ பெருசா இருந்த பிறகு கூட நம்ம சில இடத்துல முட்டிக்கிட்டு தான் நிற்கிறோம். அல்லேலூயா. தேவன் கொடுத்த ஞானம், அவர் நமக்கு தந்த மகிமை. மக்களே, மகிமை ஞானமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான சொன்ன, நீங்கள் புறம்பாய் இருக்கிறவர்களுக்கு முன்னே எப்படி நடந்து கொள்ள வேணும்? ஞானமாய் நடந்து. ஏன் தெரியுமா? ஆனா உண்மையா சொல்ல, உலகத்தாருடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். ஏன் தெரியுமா? அவனுக்கு பிறப்பில் உண்டான மகிமை மட்டும்தான் உண்டு. நமக்கு எதனால் உண்டாகிற மகிமை உண்டு? மறுபிறப்பில் உண்டான மகிமை உண்டு. நம்ம 2 தடவை பிறந்தவர்கள் செகண்ட் டபுளா கொண்டு நடக்கும். எதை நம்ம எதை டபுளா கொண்டு நடக்கும்? எதுக்கு? பிறப்பில் நமக்கு கொஞ்சம் மகிமை வந்து அது ஒரு 600 கிராம் கிட்ட வரும். மறுபடியும் பிறந்த பொழுது ஆண்டவர் கிலோ கணக்கில் கொடுக்கிறவர், கிலோ கணக்கில் கொடுக்கிறவர். அப்போ இப்ப யோசிக்கிறாங்க, எனக்கு எத்தனை கிலோ இருக்குன்னு. அது நீ நடந்து கொள்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. அதெல்லாம் இப்ப கணக்கிட முடியாது. அப்ப நம்ம மறுபடியும் பிறந்த பொழுது அவர் வேற ஞானத்தை தந்தார். அப்போ உலகத்தானின் புத்தியை விட, உலகத்தானின் வாழ்க்கை முறையை விட, உலகத்தானின் பேச்சை விட, உலகத்தானின் ஜீவிதத்தை விட, உலகத்தானுடைய வாழ்க்கை முறை விட என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்? ஜெனியூனா இருக்கணும் மக்களே. அதுதான் ஞானம். ஆண்டவரே, எங்களை இன்னும் ஞானத்தினால் முடிசூட்டும். இந்த முடிசூட்டுதலை பயன்படுத்தினால் எவ்வளவு ஃபேமிலியில பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் தெரியுமா? ஆண்டவரே, என்ன ஞானத்தை தார். அதாவது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவிதத்தை விவேகமா வாழணுமா? விவேகமா வாழணும்னா தேவ ஞானம் எனக்கு. பிள்ளைகளே, ஒன்னு கவனிங்க, ஞான குறைவுகள் அவமானத்தை கொண்டு வரும். ஞான குறைவுகள். இன்னாரோடு பழகணும், இன்னாரோடு போகணும், இங்க தான் போகணும், இந்தந்த பயணங்கள் போகக்கூடாது தெரியணும். இல்லைன்னு சொன்னா ஜீவிதம் நாரி போகும். மக்களே, சிலர் இவ்வளவு சத்தியங்களை அறிந்தும் உனது ஜீவிதத்தை நீ கெடுத்துக் கொண்டால் உன்னுடைய இரத்தப்பழி உன் தலையில் தான் இருக்கும். அது யாரையும் பாதிக்காது. ஏன் தெரியுமா?
பிறப்பிலும் உனக்கு ஞானம் உண்டு, மறுபிறப்பிலும் உனக்கு ஞானம் உண்டு. உன்னுடைய ஞானத்திற்காக ஒவ்வொரு நாட்களும் பெற்றவர்கள் சபையார் எவ்வளவு ஜோம் பண்றாங்க தம்பி, எவ்வளவு ஜோம் பண்றாங்க, எவ்வளவு தேவ ஞானம் உங்களுக்கு வரும். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஞானம் மகிமை. தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு உங்கள் மகிமையை இழந்து விடாதிருங்கள். உங்க மகிமையை இழந்துடாதீங்க. உங்க மகிமையை ஃபார் எக்ஸாம்பிள் சிம்சோன் எவ்வளவு பெரிய மனுஷன் இல்லை, அந்த ஞானத்தை பயன்படுத்தாததுனால மகிமையை இழந்து சத்துருக்களின் நடுவில் என்ன அரைத்துக் கொண்டிருந்தான்? மாவரைத்துக் கொண்டிருந்தான். ஒரு காலம் உலகமே அவனை பார்த்து பயந்தது. இன்னைக்கு எல்லாரும் அவனை பார்த்து கைத்தட்டி பரியாசம் பண்றாங்க. ஏன் தெரியுமா? ஞானத்தை இழந்ததுனால. எந்த குடும்பத்தில், எந்த வீட்டில், எந்த இடத்துல, எந்த கல்வியில, எந்த படிப்புல, எந்த சபையில மேன்மையா நினைக்கப்பட்டியோ, உன்னுடைய ஞானமாய் நீ நடந்து கொள்ளவில்லை என்றால் அவமானப்பட வேண்டியது வந்துவிடும். ஞானத்தை சம்பாதி. மகிமை இழந்துராதீங்க. தேவன் நம்மை முடிசூட்டி வச்சிருக்கார். ஏத்துக்க முடியுதாடா? நீங்க எல்லாம் மகிமையானவர்கள். ஏத்துக்க முடியுதா உங்களால? நீங்கள ரொம்ப அழகா இருக்கிறீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? கண்ணாடியை பார்த்திருக்கீங்களால? ரொம்ப அழகா. நீங்க எல்லாம் ரொம்ப மகிமையானவர்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மை மகிமையினால் முடிச்சு. எது மகிமை? ஞானமே மகிமை.